ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வவ்வால் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மசாலா வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மீன் மசாலா கடையில் வாங்கினது தான், அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கேசரி பவுட்ரு போட்டுக்கிறேன். கேசரி பவுட்ரு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க. நல்லா நான் மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி போடாமையே நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தண்ணி போடாமல் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா ஊறும். அந்த மாதிரி மசாலா பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நான் கழுவி ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி மசாலா வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தடவணும். இந்த மாதிரி தூவி தூவி எடுத்து தடவி இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம அடுப்பில் வந்து தவா வச்சுக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க, மீன் ஒன்று ஒன்றா போடணும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. மீன் போடும்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஸ்பீடாக இருக்கக்கூடாது. ஸ்பீடாக இருந்ததுன்னா மீன் வந்து கருப்பாக பிளாக் ஆகிடும். நல்லா ஸ்லோவில் வச்சா சீக்கிரமாக அழகாக பொரியும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு பாருங்கள், முடிஞ்சிருச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்குது. வவ்வால் மீன் இந்த மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் வச்சு இந்த மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.